ஒரு மாணவன் 100 மதிப்பெண்ணுக்கு 100 மதிப்பெண்ணும் எடுத்துவிட்டாலும், அந்த மாணவன் அறிவாளி என்று நாம் சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு விஷயத்த தெரிஞ்சு எழுதுறாங்களா? அல்லது புரிஞ்சு எழுதுறாங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு வரணும். ஏன்னா, யார் வேணாலும் ஒரு விஷயத்த பார்க்கும்போது அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணி அத அப்படியே எழுத முடியும். ஆனா, அத புரிஞ்சுகிட்டு எழுதும்போது தான், அது நீண்ட நாளைக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும். அதை தாண்டி படிச்சத நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது தான், அந்த படிச்ச படிப்புக்கே வந்து வேல்யூ கிரியேட் ஆகும். அதனால, உங்க வீட்ல பசங்க படிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, அவங்கள நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்றத தாண்டி, நீ எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு படிக்கிறியா? படிச்சத உன் வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ நீ அ தேடிட்டு இருக்கியான்ற கேள்விய நீங்க உங்களுடைய மாணவர்கள்ட்டயும் சரி, உங்களுடைய பசங்கள்ட்டயும் நீங்க கேட்க வேண்டும். ஸோ எஜுகேஷன்ன்றது மெமரைசேஷன் மற்றும் கிடையாது. இத புரிஞ்சுகிட்டு நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதனால படிப்ப வந்து மனப்பாடம் பண்ணுவதை தாண்டிலும், அதை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மாணவர்கள் யோசிக்க வேண்டும்.